காய்ஸ் இதை விட என்னங்க வேணும்? இன்றைக்கி எல்லாம் ஸ்பெஷலாக தான் நடக்குது பாருங்கள். இன்றைக்கி சண்டே, எங்களுக்கு லீவு நாள். இன்றைக்கின்னு எங்களோட 25வது வீடியோ அப்லோட் பண்ணுற நாள். 25வது வீடியோ ஸ்பெஷலாக இன்றைக்கி வீட்டில் தடபுடலாக ராஜ விருந்து, நண்டு ராஜ விருந்து நடக்குது. இன்றைக்கி சண்டேனால் நம்ம டிவி ஷோவெல்லாம் குக் வித் கோமாளி அது இதுன்னு எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அங்கே பாருங்களேன், மேகம் கருத்துக்கிட்டு நிற்கிது. மேகம் கருக்குது, சக்கு சிக்கு சக்கு சிக்குன்னு ஆட வேண்டியதா. ஐயா, இப்போ மழையும் பேயும் பாருங்கள். சமைச்சு முடிக்க இடி எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. பெரிய இடி பாருங்க, நல்லா இருக்கு, பெருசுங்க, பெரிய இடி. வேற இந்த வேற இடி. அம்மா பயந்துட்டாங்க. நீ தலைப்புள்ளடா உள்ள வாடா, இன்னுமா இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. தலைப்புள்ளையா உள்ள வரட்டுமா? இங்கே கூட்டு போகிறதுக்கு ஆள் வந்துருக்கு. அப்போ இன்ட்ரோ பேச விட மாட்டீங்க. சரி பாருங்க. நீ தலைப்புள்ள, இடி வந்து விழுந்துரு, உள்ள வா. சின்ன வயசுலேருந்து இவன் இப்படியே பண்ணிட்டு தெரியுறேன். கொஞ்சம் பெரிய இடி தான் பேசிட்டு போனேன். ஏன்னா நானே கொஞ்சம் யூஸ்வலாக இடி வந்தால் நான் பயப்பட மாட்டேன். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தோடனே எனக்கே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய இடி, கொஞ்சம் பெரிய இடி தான் பாருங்கள். இன்றைக்கி எங்களோட 25வது வீடியோவுக்கு இயற்கையும் வெடிவோடுது, செலிப்ரேஷன் பண்ணுது. இயற்கைக்கு ஆச்சரியம். இந்த மூஞ்செல்லாம் 25 வீடியோ போடுற மூஞ்சி இல்லையே, போட்டுட்டோமே, என்ன பண்ணுறது? இப்படியே சப்போர்ட் பண்ணி 100வது வீடியோ வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா சந்தோஷம். சரி, இப்போது இயற்கையெல்லாம் செட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், தட்டை புட்டெல்லாம் வேலையெல்லாம் நடக்குது. ராஜா விருந்து இல்லை, அதனால் சிம்பிளாலாம் பண்ணக்கூடாதான். எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் வெட்டி வைக்கிறாங்க. பாருங்கள், ஏதோ பொரிக்கிறாரு, அது நெத்தலி பொரிக்குது, அரைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சு எல்லாம் பண்ணி. இன்னைக்கு பாயாசம் இருக்குது. எங்க இங்கே வா, மெனுவை சொல்லு. நண்டு கிரேவி, கத்திரிக்காய் மோஜு. என்னது கத்திரிக்காய் மோஜு? அது நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைல். கத்திரிக்காய் மோஜுவா? ஸ்ரீலங்கன் ஸ்டைல். பருப்பும் கோவாண்டா முட்டைக்கோஸ், அதுவும் ஒரு கூட்டு, கீரை கடையல். அது வேறு என்னவள் கோவா சொல்லிட்டீங்கன்னா? பாயாசம். பாயாசம், முட்டை வச்சிருக்கோம். இன்னொல்லாம் செய்வோம். அது அந்த இந்த சுண்டலும் செய்கிறது தானே சுண்டல் செய்கிறோம். ஆக்சுவலி நம்ம இப்போ ரீசெண்டாக கருவாட்டு குழம்பு வீடியோ பண்ணும்போது ஒரு பாவக்காய் சுண்டல் ரெசிபி ஒன்று அம்மா பண்ணினாங்க. நான் அதை உங்களுக்கு சொன்னேன். நிறையா பேர் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து பாவக்காய் சுண்டல் ரெசிபி போடுங்கன்னீங்க. நம்மளும் யோசித்து பார்த்தோம், 100 வீடியோ பண்ண இருக்குல்ல, இந்த நீங்களே கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு அதை தனி வீடியோவாக நாளைக்கு இல்லை நாளையண்டைக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். இன்றைக்கி அந்த பாவக்காய் சுண்டலும் எங்களோட ராஜா விருந்தில் இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் அவர் செஞ்சிட்டார். ஸோ அதை எனக்கு தனி வீடியோவாக எடுக்க முடியலை. அதனால் உங்களுக்கு அது ஒரு தனி விளாக்காக நாளைக்கு இல்லை நாளையண்டைக்கு கன்ஃபார்மாக போயிட்டு பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேட்ட அந்த வீடியோ வந்து இன்னும் 2 டேஸில் கம்மிங். அங்கே பாருங்கள் சார், உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே மழை அப்படியே பெய்யுது. ஆகா, லன்ச் டைமுக்கு தான் மழை பெய்யும்னு நினச்சேன், ஆனால் இப்போயே பெய்யுதே. நான் வெளியே நிற்கும் போது உள்ளே அவங்க பயப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள எதுக்கு பயன்படுத்துவானே, வாங்க தலைப்புள்ள வேறு, உள்ளே போயிடுவோம். வடிவேல் குஷ்புக்கிட்ட ஒரு மீனை கொடுத்துட்டு கேட்பாருல்ல, அக்கா ஒரு 10 நிமிஷம் சென்று வரட்டா அப்படின்னு, அதே மாதிரி கேட்போம், ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டா. காய்ஸ், நாங்கள் வந்து நண்டு கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஆன்லைனில் ஒரு இடத்துல பார்த்து ஆர்டர் பண்ணி அவங்க கொண்டு வந்து டெலிவர் பண்ணாங்க. காலையில் தான் நண்டு கிடைக்காம தேடி பிடிச்சி வாங்கியிருக்கோம். ஒன்றுமே நம்ம செய்ய வேணாம், கறியை கொதிக்க வச்சு உள்ள இறக்கலாம். அவ்வளோ க்ளீனாக இருக்குது. க்ளீன் பண்ணி தான் செஞ்சு வச்சுக்காங்க. நான் இருந்தாலும் ஒரு அலசி போடுவோம், வச்சுருக்கேன். சதையாக இருக்காங்கல்ல. எடுத்து வந்து ஆக்சுவலி அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ரேட்டுக்கு அவங்க க்ளீன் பண்ணி பேக் பண்ணுறது செய்வோமோ, அது இந்த காலெல்லாம் வெட்டி நகமெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி. எங்க நண்டு சாப்பிட்டு எவ்வளோ நாளுங்க ஐயா. லாஸ்ட்டாக நம்ம நடுவிட்டு நண்டுன்னு ஒரு vlog பண்ணணுமா, அப்போ தான் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நண்டு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு ஃபுல் விருந்து தான். சரி, இவங்க என்ன எவ்வளோ நேரம் எடுக்கும்? 1 மணி நேரம் எடுத்தேன். சும்மா பண்ணிட்டு மாற்றுவாங்க. அவ்வளோ கறியும் செய்யணும், பாயசம் செய்யணும். கைஸ், வேலை கூட. இப்போ வந்து 1:45.
2:45 ஆகும். அதுவும் சுட சுட நாங்கள் சாப்பிடும்போது ஊதி சாப்பிட்றதுக்கு எப்படியும் 2-2:30 ஆயிரும். அம்மா சொல்கிறாங்க உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 3 மணிக்கு சாப்பிட்றோம்டா. சரி, அது வரைக்கும் நான் போயிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதையும் நான் முடிச்சிடுறேன் அதுக்குள்ளே. ஸோ அதை முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் டே ஃப்ரீ கிடையாது, 3 மணி அந்த சாப்பிட்றதுக்கு மேலே ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க சமைக்கிறதுக்குள்ளே நானும் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜில்பா தான். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து படுத்துக்கிட்டு போன சண்டே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஃப்ரீயாக படுத்துக்கிட்டு சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும். அப்படியே குக் வித் கோமலியம் போட்டு இந்த மலைக்கு பெட்ஷீட்டை போத்திட்டு படுக்க சூப்பராக இருக்குது. வேலையை முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் அம்மா சொன்ன டைமுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் புக்கு படிப்போம். அப்புறம் போய் ராஜ விருந்தில் ஒரு கலக்கிற வேண்டியது தான். காய்ஸ், நம்மளோட பழைய vlogல பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்டி மாலுக்கு போய் இந்த புக்கு வாங்குறதுக்காகவே போய் இந்த புக்கை வாங்கிட்டு வந்தோம். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஜப்பானீஸ் காமிக் புக்கு வாங்கிட்டு வந்ததில் 10 பேஜ் தான் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை. ஒவ்வொரு சண்டேயும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது படிக்கணும்னு நினச்சேன், கிடைக்கல. ஸோ நான் என்னோடய எடிட்டிங் வேலையெல்லாம் முடித்து அனுப்பிட்டேன் ஆஃபீஸுக்கு. ஸோ இன்றைக்கான வேலை அவ்வளவு தான். இனி நாளைக்கு தான் வரும் வேலைகள். ஸோ இன்றைக்கி யூஸ்வலாக ஃப்ரீ டைமில் படம் பார்ப்பேன். சரி, இன்றைக்கி படம் பார்க்காம இந்த புக்கை கொஞ்சம் படிப்போமே, இந்த புக்கை நான் இன்றைக்கி ரீட் பண்ணுறேன். இந்த புக்கு ஒரு தொல்லைங்க. நான் கூட இந்த புக்கை வாங்கின புதுசில் இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன், எல்லாரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. பார்த்தா ஜப்பானீஸ் ஸ்டைலில் வந்து நீங்கள் படிக்கிறது தப்பு, இந்த சைட்லேருந்து இப்படி படிக்கணும்ட்டாங்க. அதனால் இப்போ இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இன்றைக்கி ஒரு 10 பேஜ் தான் படித்தேன். 10 படித்து எப்போ முடியுதோ தெரியல. இதில் இன்னும் 12 புக்ஸ் இருக்குங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது. நான் புக்கை படிச்சுட்டு தான் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறேன். நைஸ். இன்றைக்கி 10 போதும், நாளைக்கு டைம் கிடைச்சா மிச்சம் 10 பார்ப்போம். கைஸ் பாருங்க, சொன்ன டைமுக்கு ரெடி ஆகிட்டு காலாட்டிக்கிட்டு இருக்காரு. என்னென்னா டைம் கீப் அப் பண்ணிட்டாராம். டைம் கீப் அப் பண்ணோடனே அவருக்கு திமிர் ஏறிடுச்சு மண்டைக்கு. பார்த்தியா, ஆல்ரெடி சொன்ன டைமை விட 5 நிமிஷம் லேட்டு. பட் பரவாயில்ல, அதை நம்ம 5 நிமிஷம் வந்து நான் போய் கொஞ்சம் கழுவிட்டு வர்றதுக்கு எடுத்த டைம். அவர் சொல்கிறார், நான் சொன்ன மாதிரி 3 மணிக்கு சாப்பாடு ரெடி, நான் போய் ரெடி ஆகிட்டு வர வேணாமா வீடியோவுக்கு, அதுக்கு தாண்டா அப்படின்னு. இங்கே பாருங்க அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைங்க. வா 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 வந்து பேரை சொல்லு. வா 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 காய்ஸ், இங்கே பாருங்க எங்களோட விருந்து ரெடியாக இருக்குது. இப்போ சமைச்சவர் வந்து அதுக்கு பேர் சூட்டும்பலா செய்ய போகிறார். வாங்க. கத்தரிக்காய் மக்ளுபா. இல்லை காலையில் நீ என்ன சொன்ன காலையில் என்னத்தை கிண்டி வச்சிருக்கான்னு அவனுக்கே தெரியும். ஏங்க இப்போ பாருங்க, வீடியோவில் என்னத்தையோ பார்த்துட்டு வந்து மறந்து போய் என்ன சமைச்சமுங்கிற பேரையவா மாத்துறது. காலையில் அது கத்தரிக்காய் மோஜுன்னா, இப்போ வந்து கத்தரிக்காய் மக்ளுபான்னு ஒன்று இல்லவே இல்லை. என்ன சமைச்ச ஞாபகம் வந்துருச்சா? ஒழுங்கா சொல்லு. கத்தரிக்காய் மோஜு, முட்டைக்கோஸ் கூட்டு, பாவக்காய் சுண்டல், கீரை கடையல், நண்டு கிரேவி, முட்டை அவியல், பாயாசம், சோறு, சொம்புல ஜலா. இதுதான் எங்களுடைய ராசா விருந்து. ஸோ நாங்கள் அப்படியே ராஜா மாதிரி உட்காந்து
சாப்பிட போகிறோம். நீங்கள் கேட்ட ரெசிபி வந்து அந்த ஐட்டம் வந்து இதான். ஸோ இதோட ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு 2 டேஸில், ஏன்னா இப்போயும் சாப்பாடு வீடியோ, நாளைக்கும் திருப்பி ஏதாவது சமைக்கிற வீடியோ போட்டால் அது வந்து ஒரு ரெப்படிட்டிவாக தெரியுமேங்கிறதுக்காக நாளைக்கு வேற ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஹெவியாக சாப்பிட்றோம் இல்லை, அதனால நாளைக்கு அந்த வீடியோ செஞ்சால் தான் சரியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பண்ணிவிட்டு டே ஆஃப்டர் டுமாரோ நீங்கள் கேட்ட இந்த ரெசிபியை அவர் கண்டிப்பாக பண்ணி தருவார். என்ன சமைச்சவங்கிற பேர் தான் மறப்பாரே தவிர அந்த ரெசிபியெல்லாம் ஞாபகத்தில் தான் இருக்கும். அதுதான். ஸோ நான் பயந்துட்டேன், என்ன ஒன்று சொல்கிறான் ஒன்று செய்கிறான். சரி, இப்போ நம்ம சாப்பிட்றலாம். ஓகே மிஸ்டி, பரிமாறிடலாம். காய்ஸ் செம்மையாக இருக்குது. நண்டு கிரேவி அந்த ஸ்மெல்லெல்லாம் வருது. இப்போ சாப்பிட்டா தான் தெரியும். ஏன்னா நாங்கள் புதுசாக ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி எடுத்தது ஃப்ரெஷ்ஷு, ஆனால் ஃப்ரெஷ்ஷு. ஸோ இப்போ சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு தான் நண்டு கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லணும். இன்றைக்கி என்னன்னே தெரியலைங்க. இது சாப்பிட்ட உடனே பாயாசம் இருக்குது. பாயாசமா இல்லாட்டி நேற்று செஞ்ச சிஎம் பர்த்டே கேக்கான்னு எதை திங்கிறதுனே தெரியல. அதை காலையில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நேற்று சாப்பிட்டதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அது வேற மாதிரி இருக்குங்க. எங்களுடைய 25th வீடியோ செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், நண்டு ராஜ விருந்துன்னு சொல்லலாம். என்ன டாபிக் வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது. 8 எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வரும், ஏதாவது ஒன்று வைக்கிறேன். நீங்கள் பாருங்க இங்கே பாருங்களே. நெண்டு முதல் கிரேவியில் இருந்து ஆரம்பிக்கணும். சோறெல்லாம் சூடாக இருக்குங்க. நாங்கள் கொஞ்ச நாள் சமைச்சு வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடும்போது பெருசாக டேஸ்ட் இருக்காது. அப்போ நான் நினச்சேன் அம்மா தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நம்ம பழைய மாதிரி சூடாக சாப்பிட்டு பார்ப்போமேன்னு. இப்போ ஒரு வாரமாக சுட சுட சாப்பிட்றோம், அந்த டேஸ்ட்டு வருது. அதனால் நான் சொல்லிட்டேன், எனக்கு சோறு கூட சூடாக வைங்க, பரவாயில்ல, கை வெந்து போனாலும் பரவாயில்லன்னு. சைனீஸ் பீப்புள் மாதிரி சூடாக சாப்பிட்டா தாங்க டேஸ்ட்டு. நான் ஒவ்வொரு கறியாக டேஸ்ட் பண்ணேன், நல்லாயிருக்கு. இப்போ கீரையை டேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ அடுத்த ரெசிபி கேட்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். முட்டைக்கோஸ் கூட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதை தனியாக சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா முட்டைக்கோஸ் கூட்டையும் பாவக்காய் சுண்டலையும் ஒரு வீடியோவில் நாங்கள் அப்போ 2 ரெசிபி செஞ்சு காட்டுற மாதிரி வரும்ல. இது நல்லா இருக்கு. கத்திரிக்காய் இந்த அருக்கு பாருங்க, இந்த 3 கறியும் தனித்தனியாக சூப்பராக இருக்குது. பிடிச்ச கீரை, பாவக்காய் சுண்டல், முட்டைக்கோசு கூட்டு. எனக்கு அந்த சோஜுவா பூஜுவா என்னது மக்ளூபா, இந்த கத்திரிக்காய் மக்ளூபாவை விட எனக்கு மற்ற எல்லாம் சூப்பராக பிடிச்சிருக்கு. ஏன்னா கத்திரிக்காவா யோ வாய் உலருதுங்க. கத்திரிக்காய் மோஜு வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. அது அப்படி தான் இருக்கும். நமக்கு லஞ்ச் டைமில் ஸ்வீட் ஆகாதுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அதை தவிர மற்றது எல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த சோஜு வந்து இதோட சாப்பிடுங்க. இது என்னது மக்களு? எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு. அவன் மக்களு பண்ணுறான், இவன் கொரியன் ட்ரிங்க்ஸ் சோஜுங்கிற மோஜோடி பெரிய ஆள் மாதிரி ரிவ்யூ சொல்ல மாட்டாரு. இந்த கத்திரிக்காய் சோஜு அட்டகாசமா இருக்கு. இந்த மோஜு வந்து என்ன மோஜு? கத்திரிக்காய் மோஜு வந்து மஞ்சள் சோறுக்குலாம் நல்லா இருக்கும், பிரியாணிக்கு நல்லா இருக்கும். நம்ம அந்த கத்திரிக்காய் அன்றைக்கி நமக்கு செட் ஆகுது போல. ஒருத்தர் மக்களுவான்றான், நான் வந்து கோஜுன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இவன் சோஜுங்கிறேன். நம்ம மூடிட்டு திங்கிறது பெட்டர். பாருங்க, அந்த கை சுட சுட சோறு அள்ளி வாயில் வைக்கும்போது கை சுடத்தான் செய்யுது, ஆனாலும் டேஸ்ட் அபாரமாக இருக்கே. நீங்களும் சுட சுட சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நண்டு மோஜு நல்லா தான் இருக்கு. கத்திரிக்காய் விருந்துக்கு ஏற்ற மாதிரி விருந்து தாங்க. இந்த முறை தான் நான் நண்டை ஒதுக்கி வச்சுட்டு மற்றது அதான் நானும் பாருங்க, இன்னும் அந்த நண்டு கிரேவியை தான் சாப்பிட்டேன் தவிர நண்டை இன்னும் நான் சாப்பிடல. ஏன்னா மற்றதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. என் பிளேட்டில் சோறு முடிஞ்சு போச்சு, ஆனால் பாருங்க நண்டுன்னு அப்படியே இருக்கு. நண்டு என் நண்டு காலை ஒடிச்சு வாயில் வச்சு கடிச்சு ஒரு சில பேருக்கு நண்டு பிடிக்காது, அதோட ஷேப்பு. ஆனால் எங்களுக்கு பிடிக்கும்.
எங்களோட ராஜ விருந்து எல்லாருமே இப்போ ரவுண்ட் 2 போகிறோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு பாயாசம் திக்கும் போது உங்களை மீட் பண்ணுறோம். இங்கே பாருங்க, ரூமில் வந்து அப்படியே ஏசியை போட்டு காஞ்சனா படத்தை யூடியூப்பில் தட்டி விட்டுட்டு அப்படியே பாயாசம் திங்க போகிறோம். பாயாசம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அம்மாங்கெல்லாம் சமைக்கும் போதே நானும் என் வேலையெல்லாம் முடித்து ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ இப்போ உண்டை மயக்கத்துக்கு பாயசம் குடித்தோடனே அப்படியே போகும் கண்ணு. அப்போ என்ன பண்ண போகிறான், டிவியில் என்னத்தையாவது கவுண்டர் பண்ணியவோ எதையாவது ஓட விட்டுட்டு குளிரில் அப்படியே ஏசியில் அப்படியே இழுத்து போத்திட்டு படுத்தா இன்றைக்கி டின்னர் எல்லாம் இருக்காது. ஏன்னா டின்னர் சாப்பிட்ற மூடு இல்லை. ஏன்னா நான் 3 தரம் நண்டுங்கிறதுனால போட்டு சாப்பிட்டேன்னா அந்த பெருசாக அந்த டின்னர் சாப்பிட்ற மூடு இல்லை. ஸோ டின்னரும் லஞ்சும் சேர்த்தே சாப்பிட்டோம் விருந்தில். விருந்து அப்படிங்க. இங்கே பாருங்களேன், மோந்து பாருங்க. இந்த மட்டனுக்குன்னு ஒரு மனம் இருக்கிற மாதிரி நண்டுக்குன்னு ஒரு மனம் இருக்குது. அது இப்போ கை ஃபுல்லாக மணக்குது. பாயசத்தை சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதான். முதல் பாயசம் எப்படி இருக்குன்னு அதுக்கு ரிவ்யூ சொல்லணும்ல. ஓகே, சாப்பிட்டு பாருங்க. அளவான இனிப்போடு தேங்காய் பால், அளவான இனிப்பு, நட்ஸு, பட்டரில் வறுத்த நட்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னால் இவர் இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு தேங்காய் பால் அது என்னென்ன போட்டேங்கிற ரெசிபியே சேர்த்து சொல்கிறேன். அப்பா, சின்ன வயசில் ஏதாவது சாப்பாடை எப்படி அப்படின்னு ஸ்மெல் பண்ணனா எங்கள் பாட்டி திட்டுவாங்க. அது என்ன பழக்கம், சாப்பாடை அன்னத்தை மணந்து பார்க்குறது. அப்போ நான் யோசிப்பேன், கிளட்டு சிரிக்கி அதுக்கு தானடி மூக்கு இருக்குது, கடவுள் அதுக்கு தானே மூக்கு கொடுத்தாரு, ஸ்மெல் எப்படி இருக்குன்னு இருக்காமல் எடுத்து வாயில் வச்சிடலாமா. பாட்டி திட்டும் தெரியுமா, அப்படி மோந்து பார்க்க விடாது. மோந்து பார்த்தா ஐயோ என்னது அவச்சாரம் அப்படின்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நான் நிறைய தேடியெல்லாம் பார்த்துருக்கேன் நெட்டில். மோந்து பார்க்குறது தப்பு இல்லையா சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதுக்கு தான் அதை வச்சிருக்கு. இப்படி மோந்து பார்த்து இந்த வாயையும் மூக்கையும் எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதனால தான் இது தெரியாமல் எங்கள் பாட்டி என்னையை திட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்து நிறைய பேருக்கு பாயாசம் வந்து தித்திப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு இவங்களுக்கெல்லாம் பாயாசம் வந்து லைட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நிறையா சாப்பிட முடியும். ரொம்ப தித்திப்பாக இருந்தால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூனோட நிப்பாட்டிடுவேன். இப்படி அளவு போட்டால் ஒரு கப்பு முழுக்க பாயாசம் குடிக்க முடியும். நல்லா இருக்குது.